பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் செய்கிறதுக்கு 1 உலக்கு பச்சரிசி, 1/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 1 ஹவர் ஊற வைக்கணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் அரிசியையும் பருப்பையும் காய விடணும். இதை வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, நிழல்லையே காய வைக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அரிசியும் பருப்பையும் ஒரு கடாயில் சேர்த்து வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்தது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். நைஸாக பொடி பண்ணக்கூடாது, குருணையாக தான் பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ணதை 1 உலக்கு அளந்து எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பொடி பண்ணதை வறுத்து எடுத்துக்கணும். 1 உலக்குக்கு 3 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர ஃபார்ம் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறி எடுத்துக்கணும். கட்டி ஃபார்ம் ஆகாமல் கிளறி எடுக்கணும். இடித்த வெல்லம் உலக்கு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைகிற அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். பாகு பதம் தேவை கிடையாது, அதில் கல் இருக்கும், அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சது 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாகை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறும் போது கட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கும், அது நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது கட்டியெல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இதில் துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்க்கணும். அப்புறம் ஏலக்காய் தூள், ஏலக்காயை பொடி பண்ணி அந்த ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே கையில் நெய் தடவி பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி முடித்ததுக்கப்புறம் அதை இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் ரெடி ஆயிடுச்சு.